الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تعالى في قرآنه الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. لقد كان لكم في رسول الله أسوة حسنة لمن كان يرجو الله واليوم الآخر وذكر الله كثيرا. وقال الله تعالى أيضا: وإنك لعلى خلق عظيم. صدق الله العلي العليم. عن عائشة رضي الله تعالى عنها قالت: كان النبي صلى الله عليه وسلم يكون في مهنة أهله فإذا سمع الأذان خرج. رواه البخاري أو كما قال عليه الصلاة والسلام. இவ்வுலகை படைத்து பரிபாலித்து போஷித்துக் கொண்டிருக்கும் வல்ல நாயன் அல்லாஹு தஆலாவுக்கே அனைத்து புகழும். அல்ஹம்துலில்லாஹ். இவ்வுலகை நேரான வழியின் பக்கம் கொண்டு செல்வதற்காக வேண்டி இவ்வுலகைக்கு வருகை தந்த உயிரிலும் மேலான முஹம்மதே முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களுடைய குடும்பத்தார்கள், அவர்களுடைய தோழர்கள், அவர்களை கியாமத் பரியந்தம் வரைக்கும் யாரெல்லாம் பின்பற்றி வாழ்ந்து முடித்தார்களோ, யாரெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ, யாரெல்லாம் இதற்கு பிறகு வாழ இருக்கிறார்களோ, அத்துணை நல்லடியார்களான முஸ்லிம்களான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானம் உண்டாவதா. அல்லாஹ்வினுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அவனுடைய மாளிகையில் இஅ்திகாஃப் நியத்துடன் வந்து அமர்ந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவும் அவனது தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எமது வாழ்க்கையில் எவைகளை எல்லாம் எடுத்து நடக்கும்படி ஏவி இருக்கிறார்களோ அவைகளை அவசரமாக எமது வாழ்க்கையில் எடுத்து நடக்கும்படியும், எவைகளை விட்டு தவிர்ந்து ஒதுங்கி வாழும்படி கட்டளை பிறப்பித்திருக்கிறார்களோ அவைகளை விட்டு தவிர்ந்து ஒதுங்கி வாழும்படி முதலாவதாக எனக்கும் இரண்டாவதாக உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசிய செய்து கொள்கிறேன். இத்தகுல்லாஹ் ஹைசுமா குன்தும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, நாம் எமது இஸ்லாமிய மார்க்கத்தை உயிர்ப்பித்த இந்த இஸ்லாத்தை எனக்கும் உங்களுக்கும் எடுத்து நடப்பதற்கு காரண காரியமாக இருந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகுக்கு வருகை தந்த மாதத்தில் நாங்கள் இருக்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த இந்த நாள், இந்த மாதத்தை ஞாபகப்படுத்துவதும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதே மாதத்தில் வஃபாத்தாக இருக்கிறார்கள், இந்த உலகத்தை விட்டு பிறந்திருக்கிறார்கள், இந்த நாளை ஞாபகப்படுத்துவதும் எம்மீது உள்ள ஒரு முக்கியமான ஒரு விடயமாக நான் கருதுகிறேன். அதே போல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வுலகிற்கு வருகை தந்து அவர்களுடைய வாழ்நாளில் ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் வாழ்ந்து காட்டிய வழிமுறைகளை அதிகமாக பேசுவதுதான் நல்லதாக இருக்கும். சிலருடைய கருத்து இருக்குது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதே மாதத்தில் பிறந்தார்கள், இதே மாதத்தில் மரணித்தார்கள், பிறப்பை மட்டும் பற்றி பேசுகிறீர்கள், மரணத்தை பேசுவது கிடையாது என்ற கருத்து இருக்கிறது. சமூகத்தில் மக்கள் பேசிக்கொள்கிறார்கள். அன்பானவர்களே, மரணித்தவைகளை அவர்களுடைய மரணத்தை பற்றி பேசலாம், ஞாபகப்படுத்தலாம், கவலைப்படலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்துக்கு வாழ்ந்தது
ஒரு சரித்திரத்தை படைத்தது, மனித சமூகத்தை இந்த உலகத்துக்கு மனிதர்களை உருவாக்கிட்டு போனது. அதே போல ஒரு நல்ல மனிதர்களை உருவாக்கி நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்ந்த அந்த வழிமுறைகளை பற்றி பேசி என்னுடையும் உங்களுடையும் வாழ்க்கையில் அதை முழுமையாக எடுத்துக்கொள்வதற்கு முயற்சி செய்வதுதான் ஒரு முக்கியமான நிலையாக நான் கருதுகிறேன். எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உஸ்வத்துன் ஹசனா, அவர்களுடைய அழகிய வாழ்க்கை முறை, எந்த முறையில் வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதை நாம் கொஞ்சம் எடுத்து நோக்கலாம் என கருதுகிறேன். அதே போல நாம் அதிகமாக கேள்விப்பட்ட ஒரு ஹதீஸ், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சி துப்புவது முதல் ஆட்சி செய்யும் வரைக்கும் உள்ள அத்தனை வாழ்க்கை முறைகளையும் வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள் என்று நாங்கள் கேட்டிருக்கிறோம், படித்திருக்கிறோம். உண்மையிலே அதுதான் உண்மையான செய்தி. அதில் சில விடயங்களை ஞாபகப்படுத்தலாம் என்று நினைக்கிறேன். இன்றைய நாள் குத்துபாவை சுருக்கமாக முடிக்க வேண்டிய ஒரு நேரத்தில் ஒரு நிலைப்பாட்டில் இருக்கிறதுனால சில விடயங்களை நான் ஞாபகப்படுத்திக் கொள்ள நினைக்கிறேன். அன்பான சகோதரர்களே, அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்லும் பொழுது, லகத் கான லக்கும் ரசூலுல்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறையில உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்குன்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். அதே போல அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வ இன்னக லஅலா குலுகின் அதீம், அவர்கள் ஒரு மகத்தான நற்குணம் படைத்தவர்களாக இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அல்லாஹ் தன்னுடைய தூதரை குர்ஆனில் அவர்களை முழுமையான ஒரு நற்குணம் உள்ளவர்கள் என்று பறைசாட்டுகிறான் குர்ஆன்ல அல்லாஹ். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்தில் கேட்கப்பட்டுச்சு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குணம் எவ்வாறு இருந்தது என்று. ஆயிஷா ரலியல்லாஹு சொன்னார்கள், கான குலுகுஹு குர்ஆன், அவர்களுடைய குணம் குர்ஆனாக இருந்தது என்று சொன்னார். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குர்ஆனில் எந்த வாழ்க்கை முறைகள், அல்லாஹ்வினுடைய கட்டளைகள், நல்ல பண்புகள், தன்மைகள் சொல்லப்பட்டிருக்கிறதோ அத்தனை விடயங்களையும் சுமந்தவர்களாக இருந்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதனாலதான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சுருக்கமான சில வார்த்தையால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நல்ல குணத்தை பற்றி பேசினார். அன்பானவர்களே, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்தில் கேட்கப்பட்டுச்சு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களுடைய குடும்பத்தார்களிடத்தில் எவ்வாறு நடந்து கொண்டார்கள்? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், கான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபீ மிஹ்னத்தி அஹ்லிஹி ஃபைதா சமிஅல் அதான ஃபரஜ. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குடும்பத்தாருடைய வேலையில தேவையில உதவி செய்யக்கூடியவர்களாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தார்கள். எங்களை போல கதிரையில கட்டிலில படுத்துக்கொண்டு எங்களுடைய மனைவிக்கு வேலை வாங்கக்கூடியவர்களாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கவில்லை. வீட்டில் இருக்கக்கூடிய அத்தனை காரியங்களையும் உதவி செய்யக்கூடியவர்களாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தார்கள். அதனால்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான் என்னுடைய குடும்பத்தார்களிடத்தில் நல்லவனாக இருக்கிறேன், நீங்களும் நல்லவர்களாக இருந்து கொள்ளும் என்று சொன்னார்கள். அன்பானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரஹ்மத்துல் ஆலமீன், உயிரிலும் மேலானவர்கள், எமக்கெல்லாம் தலைவராக அனுப்பப்பட்டவர்கள், உலகத்தார்களுக்கெல்லாம் தலைவராக அனுப்பப்பட்டவர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய பாதணி அருந்தால் கூட தன்னுடைய கரத்தால் தைத்து அணிந்து கொள்வார்கள். தன்னுடைய ஆடை கிழிந்தால் தன்னுடைய கரத்தால் தைச்சு அணிந்து கொள்வார்கள். இவ்வாறுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்நாள்ல தன்னுடைய வாழ்க்கை முறையை தன்னுடைய குடும்பத்தார்களோடு அமைத்துக் கொண்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முறை அவ்வாறு இருந்தது. அதே போல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மனைவிமார்களோடு ஆலோசனை செய்து தன்னுடைய வாழ்நாளை கழித்திருக்கிறார்களா என்று பார்த்தால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹுதைபியாவுடைய உடன்படிக்கை நடந்தது எங்களுக்கு தெரியும். சம்பவத்தை விரிவாக கூறல்ல. ஹுதைபியா உடன்படிக்கை உம்ராவுக்காக சென்றிருக்கிறார்கள் இஹ்ராம் அணிந்தவர்களாக.
இஹ்ராம் அணிவதற்கு தடை, அவர்களுடைய உம்ராவை நிறைவேற்றுவதற்கு தடை செய்யப்படுகிறது. அந்த உடன்படிக்கை நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எங்களுக்கு இந்த வருடம் உம்ரா செய்ய முடியாது, அடுத்த வருடம் நாங்கள் உம்ரா செய்வோம். அந்த நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை பார்த்து சொன்னாங்க, உங்களுடைய தலைமுடியை வலித்துக் கொண்டு இஹ்ராமை களைந்து விட்டு அதற்கு பதிலாக நீங்கள் உங்களுடைய ஆட்டை அறுத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார். எந்த சஹாபாக்களும் தயாராகவில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவி உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா, யா ரசூலுல்லாஹ், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மனைவியிடத்தில் கேட்டார், என்ன செய்யறது? சஹாபாக்கள் எல்லாம் யுத்தத்துக்கு தயாரான நிலைமையில் இருக்கிறார்கள். அந்த மனைவி சொன்னா, யா ரசூலுல்லாஹ், நீங்க முதலாவது உங்களுடைய தலைமுடியை வலியுங்கோ, அதுக்கு பின்னால சஹாபாக்கள் வலிப்பார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய தலைமுடி வலிக்கக்கூடிய அந்த ஆயுதத்தால தன்னுடைய முடியை வலித்தார்கள். சஹாபாக்கள் எல்லாம் வலித்துக் கொண்டார்கள். ஒரு மனைவியுடைய ஆலோசனையை கேட்டார்கள். அது ஒரு ஹைரான நலவான ஒரு செய்தியாக முடிந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமாருடைய ஆலோசனையோட மனைவிமார்களுக்கிட்டையும் அனுமதி எடுத்து மசூரா செய்து தன்னுடைய வாழ்நாளை கழித்திருக்கிறார்கள். எங்களில் எத்தனையோ பேர் இருக்கிறோம், நான் என்ன தொழில் செய்வது என்று என்னுடைய மனைவிக்கு தெரியாது, தான் எவ்வாறு பணம் சம்பாதிக்கிறேன் என்று தன்னுடைய மனைவிக்கு தெரியாது, நான் தன்னுடைய வீட்டுக்கு எங்கிருந்து பணம் கொண்டு வருகிறேன் என்று தன்னுடைய மனைவிக்கு தெரியாது. மனைவியுடன் ஆலோசனை செய்வது கிடையாது, மசூரா செய்வது கிடையாது, எதையும் கேட்பதும் கிடையாது, எதையும் கொடுப்பதும் கிடையாது. இப்படியான பல பேரை நாம சமூகத்தில் காணுகிறோம். இதனால் அவர்களுடைய வாழ்நாள் இறையில் முடிந்து விடுகிறது, அவர்களுடைய வாழ்க்கை இடையில் முடிந்து விடுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை சொல்லவில்லை, தன்னுடைய மனைவியிடத்திலும் ஆலோசனை செய்து உங்களுடைய வாழ்க்கையை கழித்துக் கொள்ளுங்கள் என்பதை ஒரு வாழ்க்கை வழிமுறையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டியிருக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சமூகத்துக்கு மத்தியில எவ்வாறு நடந்து கொண்டார்கள், சமூகத்தார்களிடத்தில் எவ்வாறு நடந்து கொண்டார்கள்? அன்பானவர்களே, அது முஸ்லீம் சகோதரர்களாக இருந்தாலும் சரி, அதே போல காபிர்களாக இருந்தாலும் அவர்களுடைய பண்பு குணங்கள் எவ்வாறு இருந்தது? எங்களுக்கு தெரியும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் ஒரு யூதன் கடன் கேட்டு வந்திருந்தார். அந்த கடனுடைய தவணை வருவதற்கு முன்னால வந்திருக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கழுத்து சட்டையை பிடித்து குலுக்குகிறார், என்னுடைய கடனை தரும்படியாக. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வெட்டுவதற்காக எழும்பி நிற்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிதானப்படுத்தி சொன்னார்கள், அவருடைய உரிமையை அவர் கேட்கிறார், அவருடைய உரிமையை அவர் கேட்கிறார். அந்த கடனை அழகான முறையில் திருப்பி கொடுத்தார்கள். அந்த யகூதி பிறகு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். சமூகத்திடத்துல சுமூகமான, நிதானமான, அவசரப்படாத ஒரு நல்ல குணமுள்ள ஒரு தலைவராக, ஒரு ரஹ்மத்துல் ஆலமீனாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்நாள் இருந்திருக்கிறார். அவர்களுடைய தலைமைத்துவம் எவ்வாறு இருந்தது? அது எந்த தலைமைத்துவத்தில் நாங்க இருந்தாலும் இந்த ஒரு சம்பவம், இந்த ஒரு வரலாறு எங்களுக்கு படிப்பினைக்குரியதாகும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தலைமைத்துவம் எவ்வாறு இருந்தது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மக்கா வெற்றிக்கு முன்னால 21 வருடம் கிட்டத்தட்ட அவர்களுடைய வாழ்நாள்ல அடைந்து கொள்ள முடியாத அத்தனை சோதனைகளையும் அடைந்த காலம். அந்த காலத்தில்தான் அபூ சுஃபியான், ஹிந்தா இவர்களுடைய சோதனை பெரும் சோதனையாக இருந்தது. இவர்கள் இஸ்லாத்துக்குள்ளால் வருகிறார்கள். தன்னுடைய சாச்சா கொலை செய்யப்படுவதற்கு இந்த ஹிந்த் என்ற பெண்மணி மிக காரணமாக இருந்த ஒரு பெண்மணி மன்னித்து மறந்து இவர்களை இந்த இஸ்லாத்துக்குள்ளால ஏற்றுக்கொண்டார்கள், எடுத்துக்கொண்டார்கள், இஸ்லாத்துக்குள்ளால கபூல் செய்து கொண்டார்கள். அல்லாஹு தாலா உங்களுடைய பாவங்களை மன்னிப்பானாக என்று துஆ செய்தார்கள். அன்பானவர்களே, இதுதான் அவர்களுடைய தலைமைத்துவமாக இருந்தது. ஒரு தலைவராக இருந்து கொண்டு தன்னின் பக்கம் வரக்கூடியவர்களை அரவணைத்து அன்போடு சேர்த்து கொண்டவர்கள் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரத்தத்தை குடிப்பதற்கு, இரத்தத்தை அருந்துவதற்கு வெறியோடு இருந்தவர்களையும் அரவணைத்து அவர்களுக்கு மார்க்கத்தை சொல்லிக் கொடுத்து இந்த மார்க்கத்துக்குள்ளால எடுத்து நல்ல மனிதர்களாக உருவாக்கினவர்கள் தான் இந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்படிப்பட்ட ஒரு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தான் நானும் நீங்களும் ஒரு தலைவராக நாங்கள் எடுத்திருக்கிறோம். இதே போல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தாக நானும் நீங்களும் இருந்து கொண்டிருக்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்தோடு எவ்வளவு அன்பாக இருந்தார்கள் தெரியுமா? எங்களோட எவ்வளவு இரக்கமாக இருந்தார்கள் தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நானும் பார்த்தது கிடையாது, நீங்களும் பார்த்தது கிடையாது. அதே போல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எங்களை பார்த்தது கிடையாது. சஹாபாக்களை பார்த்திருக்கிறார்கள், சஹாபாக்களுடன் யுத்தத்தில சேர்ந்து கலந்து கொண்டிருக்கிறார்கள். எல்லா நிலைப்பாட்டிலும் சஹாபாக்களோடு சேர்ந்து இருந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வதித்து அன்னி கத் ரஅய்து இஹ்வானி, என்னுடைய சகோதரர்களை நான் சந்திக்க விரும்புகிறேன் என்று சொன்னார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்னுடைய சகோதரர்கள், நாங்க சகோதரர் என்று சொல்லுவோம், இரத்த பந்தங்களோடு சேர்ந்தவங்களுக்கு சகோதரர் என்று சொல்லுவோம். சகோதரர்களை சந்திக்க விரும்புகிறேன் என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஹாபாக்கள் கேட்டார்கள், அந்தும ஸஹாபி யா ரசூலுல்லாஹ், நாங்க உங்களுடைய சஹாபாக்கள் கேட்டார்கள், அவலஸ்னா இஹ்வானக யா ரசூலுல்லாஹ், நாங்க உங்களுடைய சகோதரர்கள் இல்லையா யா ரசூலுல்லாஹ் என்று கேட்ட நேரத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்தும் அஸ்ஹாபி இஹ்வானி அல்லதீன லம் யஅது பஅது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதற்கு பிறகு என்னை காணாம பார்க்காம வருவதற்கு இருக்கிறார்களே, இவர்கள் என்னுடைய சகோதரர்கள் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தனக்கு முன்னால தனக்கு தீனுடைய விடயத்தில எல்லா விடயத்திலையும் உதவியாக இருந்த அந்த சஹாபாக்களை பார்த்து தோழர் என்று சொன்ன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களை பார்த்து சகோதரர்கள் என்று சொன்னார். இந்த சகோதரர்களை சந்திக்க நான் விரும்புகிறேன் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த அளவு நேசமுள்ளவர்களாக இருந்தார்கள் இந்த உம்மத்துடைய விடயத்தில். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 50 நேர தொழுகையை ஏன் குறைச்சிட்டு வந்தான்? இந்த உம்மத்தில் உள்ள அன்பின் காரணமாக என்னுடைய உம்மத்தினர் இதை செய்து முடிக்க மாட்டார்கள். 5 நேர தொழுகையே தொழுவது எங்களுக்கு எவ்வளவு கஷ்டமாக இருக்கு. 5 நேர தொழுகையை நிறைவேற்றுவது எவ்வளவு பாரமாயிக்குது. 50 நேரத்தை கொண்டு வந்திருந்தா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு தூர நோக்கோடு அந்த மிஅராஜுடைய பயணத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு நேரடியாக பார்க்கிற நேரத்துல உம்மத்தினுடைய கவலையில உம்மத்தினுடைய அன்பால அதை குறைச்சிட்டு வந்தான். அந்த 50 நேரத்தை குறைச்சே இல்லைன்னு இருந்தா உங்களோட நிலைமை எப்படி இருந்திருக்கு? 5 நேரத்துக்கு நாங்க படும்பாடு 50 நேரத்துக்கு எப்படி ஒரு படும்பாடாக இருந்திருக்கும். இதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்துக்காக செஞ்சார்கள், அன்புக்காக, எங்கள் மீது கொண்ட இரக்கத்தினால சொன்னார்கள். அன்பானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அழகிய முன்மாதிரிகளை தாராளமாக பேசலாம். எழுதுவதாக இருந்தால் பல கிதாபுகளை எங்களுக்கு முன்னால் எழுதி முடித்திருக்கிறார்கள், இன்னும் எழுதி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய குணங்கள், அவர்களுடைய தன்மைகள், அவர்களுடைய சிஃபாத்துகள், அவர்களுடைய வாழ்க்கை முறைகள் அத்தனையும் அன்பானவர்களே அந்த அளவு விரிவானது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மன்னிப்பு கொடுப்பதில் ஆக உயர்ந்தவர்களாக இருந்தார்கள், மன்னிப்புல தயாளத்தன்மையுடையவர்களாக இருந்தார்கள், யாரையும் மன்னிப்பார்கள். அப்படியான ஒரு தன்மையுடையவர்களாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார்கள். அதே போல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பலகீனமானவர்களுடனும் நல்ல முறையில் சேர்ந்து நடந்திருக்கிறார்கள். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்கிறார்கள், பலகீனமானவர்கள் என்று சொன்னால் நாங்க பொதுவாக எங்களிடத்துல பணத்தால் குறைந்தவர்கள், சக்தியால் குறைந்தவர்கள், அதே போல தோற்றத்தால் ஏதோ ஒரு அமைப்புல நாங்க எங்களுடைய வேலைக்கு சிலர்களை நாங்கள் அமர்த்துவோம். இவர்களை கொண்டுதான் எங்களுடைய அத்தனை வேலைகளையும் செய்வது. அவர்கிட்ட பணம் இல்லை, அவருக்கு வாழ்க்கை முறைகள்ல கஷ்டம், அதுக்காக வேண்டி அவருக்கு பணத்தை கொடுத்து உதவி செய்வதற்காக எங்களுடைய வேலைகளுக்கு நாங்கள் அமர்த்தி கொள்வோம். இது போல அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் 10 வருடம் தன்னுடைய பணிவிடையில ஹிதமத்தில் இருந்திருக்கிறார்கள். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த 10 வருடத்துக்குள்ளால ஒரு வார்த்தை கூட நீ ஏன் இதை செய்தாய் என்றோ, ஏன் நீ இதை செய்யவில்லை என்றோ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னை பார்த்து கேட்டதே கிடையாது. 10 வருஷம் பணிவிடை செய்திருக்கிறேன், எத்தனையோ தவறு செய்திருக்கிறேன், எத்தனையோ குறைநிறைகளை செய்திருக்கிறேன், ஒரு நாளும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டது கிடையாது. எங்களிடத்துல வேலை செய்யறவங்க, எங்கட கடையில் இருக்கிறவங்க, எங்கட பணிவிடைகளை செய்யறவங்க, எங்களுடைய தொழிலோட சேர்ந்து எங்களோட பயணம் செய்யறவங்க, இவங்களுக்கு எப்படியான ஏச்சுக்களை ஏசுகிறோம், கூடாத வார்த்தைகளை போட்டு ஏசுகிறோம்.
அவர்களை எவ்வாறு நாங்கள் வழிநடாத்துகிறோம்? நாங்க கொஞ்சம் சிந்திக்க வேண்டும். எங்களுடைய பணத்துக்கு, எங்களுடைய மாத வருமானத்துக்கு, எங்களுடைய வாழ்க்கை முறைக்கு உதவியாக இருப்பவர்கள் என்னுடைய கடையில் வேலை செய்யக்கூடியவர்கள், என்னிடத்துல ஃபார்ம்ல வேலை செய்யக்கூடியவர்கள், என்னுடைய தொழிலுக்கு உதவியாக இருப்பவர்கள், இவர்களுடன் நான் எவ்வாறு நடந்து கொள்கிறேன்? ஒரு சின்ன ஒரு தவறு செய்தால் அவரை நான் எவ்வாறு வழி நடாத்துகிறேன் என்பதை நாம் அந்த பாடத்தின் மூலமாக, ஹதீஸின் மூலமாக விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த ரபியுல் அவ்வல் மாதம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி பேசக்கூடிய மாதம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தன்மைகளை இந்த மாதத்திலிருந்து நாங்கள் எடுக்க ஆரம்பிப்போம். இந்த மாதத்திலிருந்து எங்களுடைய தன்மைகளை நாங்கள் ஒவ்வொன்று ஒன்றாக எடுக்க ஆரம்பிக்க வேண்டும். சுன்னத்துகளை எங்களுடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்க ஆரம்பிக்க வேண்டும். இதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் மீது கொண்ட அன்புக்கு ஒரு அடையாளமாக இருக்கும். இதே போல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவு சம்பந்தமாக, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கடை தெருவுக்கு போனால் எப்படி நடந்திருக்கிறார்கள், வியாபார முறைகளை எப்படி எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள், ஒரு போர்க்களத்தில் எதிரியுடன் எவ்வாறு நடந்து கொண்டிருக்கிறார்கள், அந்த எதிரியை எதிரிகளாக வந்து முன்னால் நிற்பவர்களை கூட எவ்வாறு நல்ல முறையில் நடந்தவர்களை மார்க்கத்துக்குள்ளால் எடுத்திருக்கிறார்கள். அதே போல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏழையிடத்தில், அனாதைகளிடத்தில் எவ்வாறு நடந்து கொண்டிருக்கிறார்கள். அதே போல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவுள்ள ஒரு தூர நோக்குள்ள அறிவு சம்பந்தப்பட்ட விடயங்களை இந்த சமூகத்துக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். அதே போல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யுத்த நுணுக்கமுள்ள, யுத்தத்துடைய நுணுக்கங்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்திருக்கிறார்கள். ஒரே ஒரு வரலாறை சொல்லிட்டு முடிச்சுக் கொள்கிறேன். அதாவது பனு முஸ்தலிக் என்ற இந்த ஒரு யுத்தம் நடந்தது. இந்த யுத்தத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்களுடைய இருக்கக்கூடிய தோழர்கள் என்ன செய்தார்கள் என்றால், ஒரு பெண்ணை ஒரு கைதியாக பிடித்தார். பிடித்த கைதிகளை எங்களிடத்துல நடக்கக்கூடிய யுத்தங்கள், தற்காலத்தில் நடக்கக்கூடிய யுத்தங்கள்ல ஒருத்தரை கைதியாக பிடித்தா அவரை என்ன முறையில வழி நடாத்துவாங்கன்னு எங்களுக்கு தெரியும். ஒரு பெண்ணை கைதியாக பிடித்திருக்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த பெண்ணுடைய பகுதியில் இருக்கக்கூடியவர்களுடைய எந்த நிலைப்பாட்டையும் அந்த பெண்ணிடத்துல கேட்குது. அவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க, அவங்க என்ன திட்டமிட்டு இருக்கிறாங்க, எந்த ஊடாக, எந்த வழி ஊடாக தாக்குறதுக்கு வரப்போறாங்க, இந்த ரகசியங்கள் எல்லாம் ஒரு ஆள் பிடிச்சிட்டா எடுத்துறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை செய்யல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நுணுக்கமாக கேட்டாங்க, நீங்க சாப்பிட்டு இருக்கிறீங்க, சாப்பாடை முடிச்சிருக்கிறீங்க, இன்றைக்கு நேற்று உங்களுடைய சாப்பாட்டுக்காக எத்தனை ஒட்டகம் அந்த தோழர்கள் அறுத்தார்கள், எத்தனை ஒட்டகத்தை அறுத்தார்கள், இன்று உங்களுடைய உணவுக்காக எத்தனை ஒட்டகம் அறுக்கப்பட்டிருக்கிறது என்ற கேள்வியை மட்டும்தான் கேட்டாங்க. இந்த ஒட்டகத்தை வச்சு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கணிப்பாங்க, எத்தனை பேரு எங்களுக்கு எதிராக யுத்தத்துக்கு வந்திருக்கிறார்கள், எத்தனை பேரு இன்னும் யுத்தத்துக்காக தயார் நிலைமையில் இருக்கிறாங்க என்ற ஒரு கணிப்பீடு, ஒரு தூர நோக்கு கணிப்பீட்டு அந்த முறைய தந்திரத்தோட யுத்தத்தை செய்யக்கூடியவர்கள் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இவ்வாறு பல விடயங்களை பேசலாம். எனவே அல்லாஹு தஆலா இந்த நாளிலிருந்து நல்ல விடயங்களை, நல்ல தன்மைகளை, நல்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிறப்பம்சங்களை எமது வாழ்க்கையில் எடுத்து நடக்கக்கூடிய கூட்டத்துல எங்களை அனைவரையும் அல்லாஹு தஆலா சேர்த்தருள்வானாக. எங்களோட பாவங்களை மன்னித்திடுவாயாக, எங்களோட தாய் தந்தர்களுடைய பாவங்களை மன்னிச்சிடுவாயாக, உற்றார் உறவுகளுடைய பாவங்களை மன்னித்திடுவாயாக. யா அல்லாஹ், யார் யாரெல்லாம் கபராளிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுடைய கபறுகளை பிரகாசமாக்கி வச்சிருவாயாக, ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் நசீபாக்கிடுவாயாக. எங்களுடைய தேவைகளை பூர்த்தி செஞ்சு தந்துடுவாயாக. யா அல்லாஹ், மழை இல்லாமல் வாடுகிறோம். யா அல்லாஹ், யா அல்லாஹ் உன்னுடைய ரஹ்மத்தான மழையை இறக்கிடுவாயாக. யா அல்லாஹ், உன்னுடைய ரஹ்மத்தான மழையை எங்களுக்கு தந்துடுவாயாக. யா அல்லாஹ், உணவில்லாமல் பிராணிகள் தத்தளிக்கிறது ரஹ்மானே, யா அல்லாஹ் உன்னுடைய ரஹ்மத்தை எங்களுக்கு விசாலமாக்கி தந்துடுவாயாக. வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹி வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் محمد بن عبد الله وآله حزب الله. أما بعد، فيا أيها الناس وحدوا الله فإن التوحيد رأس الطاعة، فمن أطاع الله ورسوله فقد رشد واهتدى. وإياكم والبدعة فإن البدعة تهدي إلى المعصية، ومن يعص الله ورسوله فقد ضل وغوى. وعليكم بالصدق فإن الصدق ينجي، وإياكم والكذب فإنه يهلك. وعليكم بالإحسان فإن الله يحب المحسنين.
ولا تقنطوا من رحمة الله فإنه أرحم الراحمين ولا تحب الدنيا فتكون من الخاسرين ألا وإن نفسا لم تموت حتى تستكمل رزقها وتوكلوا عليه فإن الله يحب المتوكلين ودعوا فإن ربكم مجيب الدعوات واستغفروا يمددكم بأموال وبنين أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لقد كان لكم في رسول الله أسوة حسنة وقال الله تعالى أيضا وإنك لعلى خلق أليم بارك الله لنا ولكم في القرآن العليم ونفعنا وإياكم بالآيات والذكر الحكيم أستغفر الله لي ولكم ولسائر المسلمين من كل ذنب فاستغفروه إنه هو الغفور الرحيم اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. الحمد لله الذي أرسل الأنبياء ذوي الفطانة والتبليغ والصدق والأمانة وجليل القدر رفيع الذكر مطاع الأمر الجليل البرهان فخيم الاسم عزيز العلم وسيء الحلم كثير الغفران جميل الثناء جزيل العتاب مجيب الدعاء أميم الحسان سديد العقاب عليم العذاب عزيز السلطان ونشهد أن لا إله إلا الله وأن محمدا عبده ورسوله اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد فيا أيها الناس أوصيكم وإياي أولا بتقوى الله وقال الله تعالى في قرآنه الكريم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وقال نبينا صلى الله عليه وسلم أرحم أمتي بأمتي أبو بكر وأشدهم في أمر الله عمر وأصدقهم حياء عثمان وأقلاهم علي رضي الله عنهم وسيدا شباب أهل الجنة الحسن والحسين رضي الله عنهما وسيدة النساء أهل الجنة فاطمة رضي الله عنها وعن أمهات المؤمنين والمهاجرين والأنصار وعن الصحابة أجمعين والتابعين لهم من تبعهم بإحسان إلى يوم الدين اللهم اغفر المؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات اللهم اغفر المؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات إنك قريب مجيب الدعوات يا قاضي الحاجات اللهم اسقنا الغيث والرحمة ولا تجعلنا من القانتين اللهم اسقنا الغيث والرحمة ولا تجعلنا من القانتين إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون